ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் வாரில் நாளைக்கு மார்க்கெட் வந்து 1500 பாயிண்ட்ஸுக்கு மேலே கேப் டவுன் ஆகும். க்ரூட் ஆயிலெல்லாம் 10 to 20% ஆல்ரெடி அப்பாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்லாம் பயங்கரமாக ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி வேறு இருக்குது. ஏன்னா 3ஆம் தேதி வந்து ட்ரேடிங் ஹாலிடே. ஸோ நாளைக்கு தான் வந்து எல்லா நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நாளைக்கு தான் எக்ஸ்பிரி ஆக போகுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எவ்வளோ கேப் டவுன் ஆனாலும் சரி, நீங்கள் பேனிக்கே ஆகாதீங்க. ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளாக விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன பின்னாடி எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ஒரு எக்ஸ்பிரியில். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து 25,175க்கு க்ளோஸ் ஆயிருக்கா. அப்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. 25,175 அப்படின்னா இந்த 25,175க்கு கீழே இருக்க எல்லா கால் ஆப்ஷனுமே ஐடிஎம் ஆப்ஷன்ஸ். இதுக்கு மேலே இருக்க எல்லா புட்டுமே ஐடிஎம் புட்ஸ். அது அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணா அதில் போய் பாருங்கள். இப்போது 25,100க்கு இங்கே பாருங்கள், 25,100 இது ஒரு ஐடிஎம் ஆப்ஷன். இப்போ நான் இதை வந்து 25,100 ஐடிஎம் ஆப்ஷனை மைனஸ் பண்ணால் 75 ரூபாய் இருக்கும். இதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இங்கே கொடுத்துருக்காங்களா, 75 ரூபாய் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 25,175க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இதில் 25,775க்கு மேலே தான் 200 இருக்குது. இப்போது இது வந்து ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக். இதில் வந்து 25,175 நான் கழிச்சேன்னா 25 ரூபாய். அப்போ 25,200 புட்டு ஐடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு 25 ரூபாய் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ அவங்க கொடுத்து தான் ஆகணும். மார்க்கெட் எங்கே இருந்தாலும் சரி, அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கே வர கொடுத்துருக்காங்களா, 25,200 25 ரூபா கொடுத்துருக்காங்களா. நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போது இந்த ஐடிஎம்க்கு 25 ரூபா கொடுத்துருக்காங்க, இந்த ஐடிஎம்க்கு 75 ரூபா கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் ஜீரோ ஆகிடும். ஏன்னா ஐடிஎம்க்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ இருக்குது. இதை வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அதை பாருங்கள். நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம். படத்தில் நிறைய ஹை அண்ட் அப் மூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கதையை அவங்க முடிச்சே ஆகணும். அவங்க எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்தாலும் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணி ஓப்பன் அப் பண்ணி கதையை முடிச்சே ஆகணும். கரெக்ட் இல்லைவா? படத்தை முடித்த பின்னாடி தான் நம்ம வெளியில் வருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. ப்ரீமியம் எங்கே இருந்தாலும் சரி, ப்ரீமியம் எவ்வளோ ப்ரைஸில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, மார்க்கெட் எவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆனாலும் சரி, க்ளோசிங்கில் ஐடிஎம்முக்கு அவனுங்க இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ கொடுத்து தான் ஆகணும். ஸோ இனிஷியலாக மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நாளைக்கு பயங்கர மேனுப்புலேட் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது மட்டும்தான். இங்கே பாருங்கள், நான் வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டோட ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே வந்து பாருங்கள், சேம் அன்றைக்கி நம்ம எடுத்த எக்ஸாம்பிளுக்கும் இதுவும் நல்லா மேட்ச் ஆகுது பாருங்கள். இது ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். டேட் இருக்குது 27 February. 25,178க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 25,178க்கு கீழே இருக்க எல்லா கால் ஆப்ஷனுமே ஐடிஎம் கால் ஆப்ஷன். 25,178க்கு மேலே இருக்க எல்லா புட்டுமே ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ். கரெக்டுங்களா? இப்போது நான் வந்து 25,200 தான் இப்போது அட் த மணியாக இருக்குது. அப்போது 25,200 காலு இந்த 114 ரூபாய்க்கு வேல்யூவே கிடையாது. ஸோ இதை 25,200 காலை வாங்குறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு விலையே கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியும் போது ஐடிஎம்க்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ தராங்க, மற்ற எல்லா ஆப்ஷனையும் ஜீரோ பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது வேல்யூவே இல்லாத ஒரு ஆப்ஷனை 114 ரூபா கொடுத்து வாங்கவே கூடாது. எக்ஸ்பிரி நாளுன்றதுனால நான் சொல்ல வரல, அது எந்த நாளாக இருந்தாலும் சரி. நாளைக்கு இந்த ப்ரீமியம் என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆனாலும் சரி, எண்ட் ஆஃப் தி டே இப்படி தான் முடியும். அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. என்ன மேனுப்புலேட் பண்ணாலும் மேனுப்புலேட் ஆகாதீங்க. அதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது 25,178 இப்போ ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். இப்போது 25,000 இது கீழே இருக்க எல்லா காலுமே ஐடிஎம்மா. இப்போ நான் 25,200ஓட 25,100 மைனஸ் பண்ணுற பாருங்க. மைனஸ் 25,100 அப்போ 78 ரூபா. இதோட 25,100 காலோட ஒரிஜினல் விலை எவ்வளோ? 78 ரூபா. ஆனால் இப்போ இங்கே எவ்வளோல இருக்குது? 179 ரூபா. 101 ரூபா ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. 25,100 காலை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், 25,100 காலை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுங்க. அதாவது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ? 78 rupees. அப்போது மார்க்கெட் இதுக்கு கீழே நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா இதெல்லாம் உடச்சிட்டு கீழே போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இப்போ மார்க்கெட் 25,000க்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் 25,000த்தில் எடுத்து அப்போ என்ன இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது இப்படி கீழே போகுதுன்னா
என்ன அர்த்தம்? 25,100க்கு மேல மார்க்கெட் நிக்காதுன்னு தானே அர்த்தம். அப்போ 25,178க்கு வந்தா தான் இது 100 இதுக்கு ரூ. 78 கிடைக்கும். கரெக்ட்டா? 25,178க்கு மேல வந்தா தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆனா தான் நாளைக்கு இதுக்கு ₹78 கிடைக்கும். அப்போ ₹78க்கு கீழே போனாலே நீங்க அது பை பண்ணக்கூடாது. ஸோ ₹78க்கு மேலே இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த 178 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் 78ல் பை பண்ணுங்க. அது வரைக்கும் இதோட ஒரிஜினல் ப்ரைஸில் பை பண்ணுங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ₹101 கொடுத்து வாங்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நாளைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். நாளைக்கு வந்து ஒரு ஒரு 500 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுப்போம். 24,900 ஓப்பன் ஆகுதுன்னு மார்க்கெட் வச்சுப்போம். சரி, இப்போ நாளைக்கு வந்து 24,900ல் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறங்க, இன்னைக்கோட க்ளோசிங் எவ்வளோ? 25,178 மைனஸ் 24,900ன்னு போட்டிங்கன்னா ₹278 தான் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ். இப்போ எவ்வளோ இருக்குது? ₹344 இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 344ல் மைனஸ் ₹278 போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குது? ₹66. இது விலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் போயிட்டு 24,900 காலை ஓப்பன் பண்ணுறீங்க. சரி சார், ஓப்பன் பண்ணிட்டேன்னா கட்டுது 20 சாரி 25,900 எடுத்துட்டேன். 1 செகண்ட். 24,900 எடுக்கணும் நம்ம. 24,900 கால் வருங்க. ₹345 இருக்கா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ₹278 தேவை. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன? ₹278. நீங்கள் ₹278 இங்கே மார்க் பண்ணிடுங்க உங்கள் சேட்டில். அப்போது என்ன என்ன அர்த்தம்னா 24,900 கீழே மார்க்கெட் இருக்குமா இருக்காதா அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். நாளைக்கு கேப் டவுன் ஆகும்போது மார்க்கெட் வந்து 278 எப்போ பிரேக் பண்ணி மேலே போகுதோ அந்த டைமில் தான் நீங்கள் இதை பை பண்ணணும். நம்ம வந்து ஒரு புட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நாளைக்கு வந்து 25,300 எடுத்துக்குவோம். இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது 25,178. சாரி, இப்படி மைனஸ் பண்ணி 25,300ல் 300ஓட புட்டு ஐடிஎம் புட்டு இதில் மைனஸ் 25,178 நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ ₹122 இதோட ஒரிஜினல் ப்ரைஸ். 25,300ஓட ஒரிஜினல் ப்ரைஸ் ₹122. இங்கே எவ்வளோ இருக்குது? ₹140 இருக்குது. அப்போது 25,300 புட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். 25,300 புட்டு பாருங்க. 25,300 புட்டில் நான் ஒரு 122 லைன் போட்டுக்கிறேன். அப்போ 25,000 இப்போ ₹122 உங்களுக்கு கிடைச்சது தான் நாளைக்கு நீங்கள் தைரியமாக பை பண்ணலாம். சாரி, நான் ரெக்கமெண்ட் பண்ணல, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது பை ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ இருக்குல்ல, இந்த இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ வந்து ₹122 வரும்போது நீங்கள் ஹை ப்ராபபிலிட்டி ஆனால் சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக போகிறதுக்காக. ஸோ எப்பயுமே என்ன பண்ணுங்கள், நாளைக்கு எவ்வளோ மார்க்கெட் கேப் டவுனு கேப் அப் ஆனாலும் பேனிக்கே ஆகாமல் நீங்கள் அந்த ஆப்ஷனோட ஒரிஜினல் ப்ரைஸை வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு லைனை மார்க் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸை பிரேக் பண்ணும்போதோ அந்த நியர்பை வரும்போதோ மட்டும் ட்ரேட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக இருக்கும். இது பை செல் ரெக்கமெண்டேஷனுக்கான வீடியோ கிடையாது. இது ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினச்சிக்கிறேன். ஸோ வந்து நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்ச உடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்ச உடனே யாராவது நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.